யார் ஒருவர் ஆண்டவரை நோக்கி கை உயர்த்தி இருக்கிறாரோ அவரை தலைமுறை சாபம் தொட முடியாது. அப்ப எங்க போகுது? பிள்ளைகளுக்கு போவோம். பிள்ளைகளுக்கு தாய் தந்தை சொல்லி கொடுத்திருந்தா, நீங்க கை உயர்த்தி ஜெபிக்கிறத உங்க பிள்ளைங்க பார்த்திருந்தா அதுங்களும் கை உயர்த்தி ஜெபிச்சு தப்பிச்சுக்கும். அப்பா அம்மா ஜெபிக்கிறதே இல்லை. கோயிலுக்கு அப்பா 8 மணி பூசைக்கு 8:30 தான் போவாரு அப்படின்னா பையன் 8:45 தான் வருவான். அப்படிப்பட்ட குடும்பத்துல எப்படி ஆசீர்வாத தலைமுறை சாபம் இல்லாம இருக்க முடியும்? அடி அங்க விழுந்திருக்கும். அதனாலதான் சொல்றோம், இப்ப எல்லாம் நல்லா தான் ஃபாதர் இருக்கு, பிள்ளைங்கள்லாம் சொன்னதை கேட்குறாங்க. ஆமா, சின்ன பிள்ளைங்க நீ சொல்றதெல்லாம் கேட்பாங்க. உன்னுடைய பிள்ளைகள் தலையெடுத்து அவங்க படிச்சுட்டு இப்படி நிமிர்ந்து நிற்கும் போது அம்மாவை பார்த்து அப்பா பார்த்து சொல்லுவாங்க, போய் அங்க உட்காரியா இல்லையா? அப்ப தெரியும் மரம் தன் கனியிலிருந்து அறியப்படும். நீ எப்படி வளர்த்த, நீ எப்படி செயல்பட்ட அப்படிங்கிறது உன் பிள்ளைகள் வெளிப்படுத்துவாங்க உங்களை யாருன்னு. அதனாலதான் பிள்ளைகளை சொல்றோம், இப்ப எல்லாமே சரியா இருக்குது, எவ்ரிதிங் இஸ் ஃபைன் சொல்லிக்கிட்டு ஏமாந்து போகாதீங்க. எவ்ரிதிங் இஸ் நாட் ஃபைன். செக் யுவர் செல்ஃப்.